இந்திய அணியுடைய பேட்டிங்க பொறுத்தவரைக்குமே திலக் வர்மா, அபிஷேக் சர்மா இதுவரைக்குமே சிறப்பாக ஆடியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் அவர்கள் தொடர்ந்து சொதப்பெற்றிருக்காரு. 2வது T20 போட்டியில திலக் வர்மா ஆட்டமிழக்காமல் 72 ரன்களை அடுத்து இந்தியாவ வெற்றி வழிக்கு கொண்டு வந்தாரு. முதல் போட்டியில அபிஷேக் சர்மா அரை சதம் எடுத்திருந்தாரு. இந்திய அணியுடைய பந்து வீச்சை பொறுத்த வரைக்குமே வருண் சக்கரவர்த்தி நம்ப முடியாத வகையில சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காரு. 3 போட்டிகள்ல 10 விக்கெட்டுகளுடன் அவர் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளராக இருக்காரு. அவருடைய பந்து வீச்சு சராசரி 8.50 மட்டுமே. மற்ற இந்திய பந்து வீச்சாளர்களுடைய அக்ஷர் பட்டேல் தனது அனுபவத்தை வெளிப்படுத்தி கட்டுக்கோப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்துறாரு. முதல் 2 போட்டிகள் ஆடிய அர்ஷதீப் சிங் பவர் பிளே ஓவர்கள்ல விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணியை பெரும் சிக்கல்ல கொண்டு வந்தாரு. பிற பந்து வீச்சாளர்கள் சற்று பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இங்கிலாந்து அணியுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே பென் டெக்கெட் கடந்த போட்டியில அரை சதம் எடுத்து சிறப்பாக விளையாடினாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாஸ் பட்லர் மட்டுமே இதுவரைக்கும் அதிக ரன் குவித்திருக்காரு. முதல் 2 போட்டிகளிலுமே அவரே இங்கிலாந்து அணியுடைய பெரும்பான்மையான ரன்களை சேர்த்திருக்காரு. சோ இங்கிலாந்து அணியுடைய பந்து வீச்சை பொறுத்த வரைக்குமே ஆதில் ரஷீத் 3வது T20 போட்டியில தன்னுடைய பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் திறமையால அணியுடைய வெற்றிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தாரு. பிரைடன் காஸ் 2 போட்டிகள்ல 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு தலைவலியை கொடுத்திருக்காரு. சோ வருண் சக்கரவர்த்தியுடைய சிறப்பான பந்து வீச்சால இந்திய அணி இங்கிலாந்தை விட ஒரு புடி முன்னே இருக்கு. அர்ஷதீப் சிங் பிளேயிங் லெவல்ல சேர்க்கப்பட்டால் நிச்சயம் இந்திய அணி வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கா. சோ இன்னைக்கு நடைபெறவுள்ள 4வது போட்டியுடைய 11 அணில நிறைய மாறுதல் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. அர்ஷதீப் அவர்கள் உள்ளே வந்தா கண்டிப்பாக ஷமி அவர்களை பெஞ்ச்ல உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஜூரலை உட்கார வைத்துவிட்டு ரிங்கு சிங்கை கொண்டு வர பிளானுமே போடப்பட்டிருக்கா. சோ கூடி விரைவிலேயே இதற்கான தகவலுமே வெளியாக இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ரிங்கு சிங் அவர்களை உள்ளே கொண்டு வந்து விட்டு துருவ் ஜூரல் அவர்களை பெஞ்ச்ல உட்கார வைக்கவும் வாய்ப்பு இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.